ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ராக்கோலி பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 250 கிராம் ப்ராக்கோலி எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸ் பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுருக்கேன். ஒரு 2 கப் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இந்த ப்ராக்கோலி போட்டுக்கோங்க. ப்ராக்கோலி ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னா இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் நம்ம இதில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை ஓவர் குக் ஆக விட்டுறாதீங்க. இப்போது தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகமும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வேகக்கூடாது. ஸோ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இதை கிளறி விட்டால் போதும். அந்த மசாலா மட்டும் கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ப்ராக்கோலிக்கு நம்ம தண்ணியிலேயே உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். பத்தலைன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட ப்ராக்கோலி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான ப்ராக்கோலி பெப்பர் ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.